பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி நின்றுருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கிற உலகம் தானே. ஸோ அந்த ரூம்குள்ளே யார் என்ன கேட்டாலுமே அந்த விஷயம் நடக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு லூப்பில் மாட்டி விட்டான் அந்த சின்ன பையன். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே லூப்லேயே மாற்றி மாற்றி ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க விஷ் கேட்டாலும் நடக்கும்ல. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சின்ன பையனை ஒரு ஒரு சின்ன சினாரியோ மாதிரி அங்கே நடக்கிற மாதிரி முன்கூட்டியே செட் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேருமே வெளியே டோர் லாக் பண்ணிட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க அந்த உண்மையான கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக, அந்த இரும்பு டோரை. அது தெரியாது இந்த சின்ன பையன் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் கத்தியால் குத்திடுறானா. ஸோ அப்புறம் அந்த ஹீரோ வந்து சாகிற மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோயின் கேட்டு அப்படியே அசையாமல் நின்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெளியே டோரை திறந்து பார்த்தா இவங்க 2 பேருமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இவனும் இந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். ஸோ கேட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த பையன் வந்து நம்மளை துரத்திட்டு வரும்போது வேகமாக டோரை ஓப்பன் பண்ணி உண்மையான அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவனும் ஓடி வரானா. ஸோ டக்குனு ஹீரோ கதவை திறந்து வெளியே ஜம்ப் பண்ணி 2 பேருமே விழுந்துடுறாங்க. ஸோ கேட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையன் மட்டும் திரும்பி இந்த ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிக்கதவை சாத்தி வச்சுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பையன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அப்படியே வயசான நிலைமைக்கு மாறி கீழே விழுந்து கடைசியில் சாம்பலாக போயிடுறான். ஸோ கடைசியில் எப்படியோ அவனை சாகடிச்சிடறாங்க. ஹீரோயின் கேட்டு இருந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பையனோட சாம்பலை கையில் எடுத்து வச்சுட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரிய மேன்ஷன் வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன மோட்டலுக்கு போய் தங்கியிருக்காங்க. ஸோ அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க, பிரெக்னன்சி டெஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பாடு வாங்கிட்டு வந்து கதவை தட்டுறாங்க. இப்போ டக்குன்னு அந்த பாசிட்டிவ் இது பார்த்த உடனே அந்த இடத்துல ரூம் லைட் எல்லாமே ஃபிளிக்கரிங் ஆகுது.